நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். மாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வேருக்கு நீர் ஊற்றினால் விருட்சத்தின் எல்லா பகுதிக்கும் சத்துக்கள் கிடைக்கும் என்று உத்வேகத்துடன் நகரத்தார் வேர்களின் பயிற்சியாளராக இருக்கும் அன்பு தங்கை சிவகாமி வள்ளியப்பன் அவர்களுடன் இன்றைய நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. வாய்ப்பளித்த நகரத்தார் சங்க தலைவர் அவர்களுக்கு நன்றி. தஞ்சாவூர் மாவட்ட முன்னாள் மகளிர் சங்க தலைவி, வர்ணனை அழகோடு மேடையில் பேசும் மேடை பேச்சாளர், குழுவில் அனைவரிடமும் அன்பாக பழகும் அன்புள்ளம் கொண்டவர் திருமதி ராஜேஸ்வரி பழனியப்பனாச்சி அவர்களுடன் இணைந்து இந்த நிகழ்ச்சியை துவக்க உள்ளோம். இந்த துவக்க விழா நிகழ்வானது புதியதொரு தொடக்கத்தையும் அற்புதமான அனுபவங்களையும் தரப்போகிறது. இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் சிவப்பு கம்பளம் விரித்து வருக வருக என வரவேற்கிறோம். ஊரெல்லாம் கூடினா திருவிழா, உறவெல்லாம் சேர்ந்துட்டா அது பெருவிழா. ஆமாம், எங்கள் தஞ்சை மண்ணின் நகரத்தார் சொந்தங்கள் கூடியிருக்கும் பெருவிழா, நகரத்தார் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்கும் பெருவிழா. விளக்கேற்றி வைக்கிறோம், விடிய விடிய எரியட்டும், நடக்க போகும் நாட்கள் எல்லாம் நல்லதாக நடக்கட்டும், நல்லதாக நடக்கட்டும், நடக்கட்டும். இறை வணக்கம். அருளின் ஆளுமையை அலங்கரிக்கும் இறைவனுக்கே முதல் வணக்கம். இந்நிகழ்வை இறைவனின் திருவருள் பெற்றே துவக்க இறைவணக்கம் பாட தலைவர் திரு விஸ்வநாதன் அண்ணன் அவர்களின் செல்ல பேத்தி செல்வி விஜயா சுப்பையா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலவா வேலவா வேல் முருகா வா வா, வேலவா வேலவா வேல் முருகா வா வா, வேல் முருகா வா வா, வேல் முருகா வா வா, வேலவா சண்முகா முருகா முருகா, வேலவா சண்முகா முருகா முருகா. வள்ளி மன்னவாலா குஞ்சலி மன்னாலா, வள்ளி மன்னவாலா குஞ்சலி மன்னாலா, வண்ணமயில் வாகனா முருகா முருகா, வண்ணமயில் வாகனா முருகா முருகா. வேலவா வேலவா வேல் முருகா வா வா, வேலவா வேலவா வேல் முருகா வா வா. தலைமை என்பது ஒரு பதவி அல்ல, அது ஒரு பொறுப்பு, ஓர் அர்ப்பணிப்பு. அந்த அர்ப்பணிப்பால் சமூகத்தை வழிநடத்தவிருக்கும் நம் தலைவரின் வாக்கும் ஊக்கமும் இப்பொழுது உங்கள் முன்னிலையில் ஒலிக்க இருக்கின்றது. நம் தலைவரை பற்றி அறிமுக உரையை வழங்க திரு விக்னேஷ் சாத்தப்பன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மாசில் வீணையும் மாலை மதியமும், வீசு தென்றலும் வீங்கிள வேணிலும், மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. சற்றேறக்குறைய 8 ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கு இந்த தஞ்சாவூர் நகரத்தார் சங்கத்தின் மேடையானது கிடைத்திருக்கிறது. மீண்டும் இந்த மேடையில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை மெருகேற்றியதில் எனது தந்தைக்கும் தாய்க்கும் எவ்வளவு பங்கு இருக்கிறதோ அதே அளவு பங்கு இந்த தஞ்சாவூர் நகரத்தார் சங்கத்தின் மேடைக்கும் இதன் உறுப்பினர்களுக்கும் இருக்கிறது.
அதன் வகையில் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு வழங்கிய தஞ்சாவூர் நகரத்தார் சங்கத்தின் நிர்வாகிகளுக்கு இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது தலைவர் திரு விஸ்வம் அண்ணன் அவர்களை அறிமுகம் செய்ய இருக்கிறேன். 2025-2027 ஆண்டிற்கான 20வது தலைவராக பதவியேற்று இருக்கும் விஸ்வநாதன் என்னும் விஸ்வமன்னன் நெற்குப்பையில் பிறந்தவர்கள். இவர்கள் பிள்ளையார்பட்டி கோவிலைச் சேர்ந்தவர்கள். சிவ அண்ணாமலை செட்டியார், சொர்ணம் ஆச்சி இவர்களுக்கு பிறந்தவர்கள். கல்லூரி படிப்பை தேவகோட்டையிலும் மதுரையிலும் பயின்றார். 1984ஆம் ஆண்டு விஜயா ஆச்சியை மணமுடித்தார்கள். 1985இல் விஸ்வ மெடிக்கல்ஸ் என்ற பெயரில் மருந்து கடை ஆரம்பித்து கடந்த 40 ஆண்டு காலமாக திறம்பட நடத்தி வருகிறார்கள். இவர்களுக்கு 3 மகன்கள், மூவருமே மேல் படிப்பு படித்து திருமணமாகி மேலை நாடுகளில் வசித்து வருகிறார்கள். நேரம் தவறாமையும் கடமை உணர்வுமே அவர்களுடைய வெற்றிக்கு காரணமாக ஆகும். அரிமா சங்கத்தின் தலைவராகவும் மற்ற பொறுப்புகளும் வகித்து திறம்பட பணியாற்றி வருகிறார்கள். மருத்துவ சங்கங்களில் தலைவர், செயலர் மற்றும் பல பெரிய பொறுப்புகளில் கடந்த 25 ஆண்டுகளாக இருந்து பணிபுரிந்து வருகிறார்கள். தற்சமயம் அவர்கள் சொந்த ஊரான நெற்குப்பையில் உள்ள நகர சுப்பிரமணியன் கோவில் கும்பாபிஷேக கமிட்டி உறுப்பினராகவும் செயல்பட்டு வருகிறார்கள். இத்தகைய பெருமைகள் வாய்ந்த விஸ்வம் மன்னன் நமது தஞ்சாவூர் நகரத்தார் சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்றிருப்பது நமக்கெல்லாம் பெருமையும் மகிழ்ச்சியையும் தருகிறது. அவர்கள் செயல்பாடுகளின் மூலம் நமது சங்கத்தின் பெருமையை உலக அரங்கில் நிலைநிறுத்த வேண்டும் என்று வாழ்த்தி நல்வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரை வழங்க நகரத்தார் சங்க தலைவர் திரு AN விஸ்வநாதன் அண்ணன் அவர்களை அழைக்கிறோம். என்னை பெற்றெடுத்த தாயையும் தத்தெடுத்த தமிழையும் வணங்கி இன்று உங்கள் முன் தலைவராக பொறுப்பேற்கும் நான் உரையாற்றுகிறேன். இந்த சிறப்பு பதவியேற்பு விழாவிற்கு வந்த உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சிறப்பு விருந்தினராக வந்துள்ள ரொட்டேரியன் PLK பள்ளியப்பண்ணன் அவர்களே, சிறப்பு பேச்சாளர் டி முத்துமாணிக்கண்ணன் அவர்களே, நமது ஊர் ரொட்டேரியன் நமது நகர சங்க முன்னாள் தலைவர் அண்ணன் PLA சிதம்பரம் அவர்களே, முன்னாள் தலைவர் நாராயணன் அவர்களே, பிளாசம் ஸ்கூல் சேர்மன் எல்லாத்துக்கும் நிறுவனர் அண்ணன் அழகப்பன் அவர்களே, முன்னாள் தலைவர் நாராயணன் அவர்களே, மகளிர் சங்க தலைவி சரோஜாஜி அவர்களே, அவர்கள் அனைவரையும் இந்த மேடையில் இருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்காக எனது அழைப்பை ஏற்று PLK பழனியப்பண்ணன் அவர்கள் நான் ஃபோன் செய்து கேட்டபோது ஊரில் இருக்கிறேன், நான் ஊருக்கு சென்றவுடன் தேதி இருக்கா என்று பார்த்து சொல்கிறேன் என்று சொன்னார்கள். அடுத்த நாள் அவர்களே ஃபோன் செய்து அவைலபிளாக இருக்கு, நான் நிச்சயமாக வாரேன்னு சொன்னாங்க. அது நமக்கெல்லாம் பெருமை. உங்கள் சார்பாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் சிறப்பு பேச்சாளர் திரு முத்துமாணிக்கண்ணன் அவர்களை நமது செயலாளர் மீனாட்சி சுந்தரண்ணன் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர்களும் மறுப்பு எதுவும் சொல்லாமல் நான் வந்து பேசுகிறேன் என்று சொன்னார்கள். அவர்களுக்கு தெரியாது நான் அவர்களுக்கு வேண்டியவர் என்பது இதுதான் முத்தாய்ப்பு. ஏன்னு கேட்டால் என்னுடைய சம்மதிக்கு அண்ணன் மாப்பிள்ளை அவர், எனக்கு அதுவே தெரியாது. இங்கே வந்ததுக்கு பிறகு தான் விசாரித்ததுக்கு பிறகு தான் தெரியும் எங்கள் அண்ணன் மாப்பிள்ளைன்னு எனக்கு. அதனால் அவர் இங்கே வந்திருப்பது நல்லா பேசுவாங்க, செட்டியவுட்டு லாங்குவேஜில் நல்லா பேசி உங்களையெல்லாம் சந்தோஷப்படுத்துவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நகரத்தார் சங்க தேர்தல் என்பது நானே எதிர்பார்க்கலை. ஏற்கனவே ஒரு தடவை நின்று வாபஸ் வாங்கினாங்க, வாபஸ் வாங்கிக்கிட்டேன். ரெண்டாவது தடவை நான் யாரையுமே கேட்கல, நானாக நின்றுட்டு நானாக தெருவாக போனேன், போய் ஒரு 40 ஓட்டு வாங்கினேன். மூணாவது தடவை எப்படி ஜெயிச்சு ஆகணுன்னு விடாமுயற்சியில் எலெக்ஷனில் நின்னேன். அப்போ அண்ணன் சிதம்பரம் என்னன்னா தலைவர் லேனா அவர்களும் உடனே நாங்கள் ஜெயிக்க வைப்போம்
இது எங்களுடைய உறுதி, நீ முழு மூச்சாக இறங்கி வேலை பார்த்து ஊக்கம் கொடுத்தார்கள். அந்த தைரியத்தை நின்று, அதாவது எலெக்ஷன் இல்லாமல் பண்ணியிருக்கலாம், இருந்தபோதும் எல்லாரையும் போய் சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 400-450 வீடுகளுக்கு நாங்களே போய் எல்லா இடத்துலையும் போய் ஓட்டு கேட்டேன். போன போதே ரிசல்ட்டு நல்லா தெரிஞ்சிச்சு, நிச்சயமாக ஜெயிச்சிருவோம்னு. அதனால் உங்கள் எல்லாருக்கும் ஏதோ நான் ஆசைப்பட்டேன், அந்த அளவுக்கு வந்துட்டேன். உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ள, என்னை ஜெயிச்சு வச்சதுக்காக. அதே மாதிரி அதாவது நான் ராமானுஜர் பக்தன். ஓம் நமோ நாராயணா என்று சொல்லிட்டேன். காலையில் நான் எந்திரிப்பேன். நான் இங்கே நாரதர் நாராயணான்னு தான் சொல்லுவார். இந்த நான் ஜெயிச்சதில் முத்தாய்ப்பு என்னன்னு கேட்டால், நான் போனதில் ரிசல்ட்டை வச்சு பார்த்தா நாராயணனுடைய வெற்றி தான் என்னுடைய வெற்றிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நாராயணனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாரதர் கழகம் நன்மையில் முடியும் என்பார்கள், அதே மாதிரி நாராயணனுடைய கழகம் நன்மையில் முடிந்தது என்று கூறி அதே மாதிரி அதாவது நம்ம நகரத்தாரே எப்படின்னு கேட்டால், நடைபயின்ற காலத்திலேயே குடை பயின்ற சமூகம் நம்ம சமூகம். கொடைகளை நன்றாக கொடுக்க வேண்டும். நம்மகிட்ட கல்வி உதவித்தொகைக்காக நிறைய பேர் கேட்குறாங்க. ஃபண்டு இருந்தால் நல்லா எல்லாருக்கும் உதவி பண்ணலாம். ஆனால் நம்மகிட்ட மட்டும்தான் வாங்குகிறாங்களா இல்லை எல்லா ஊர்லேயும் வாங்குறாங்களா ஐடென்டிஃபை பண்ண முடியலை. அதுக்குன்னு ஒரு கமிட்டி போட்டு எப்படி பார்க்குறதுன்னு எங்களுக்கு தெரியலை, அவங்க எப்படி கொடுத்தாங்கன்னு எங்களுக்கு தெரியலை. ஆனால் வாங்கினவங்களே வாங்கிக்கிட்டு இருக்காங்க. கல்வி உதவித்தொகைக்கு மட்டும்தான் நிறைய என்கொயரி வருது. திருமண உதவித்தொகை நாங்கள் 3 பேர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நான் இவ்வளோ நாளாக கொடுக்கல. ஏஎன்எம் லட்சுமி சீவல் அவங்க 2 பேரும் ரொம்ப நாளாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ 1 வருஷமாக தான் நானும் கொடுக்குறேன். கல்யாண உதவித்தொகைக்கு வர்ற இன்விடேஷனே ரொம்ப கம்மியாக தான் வருது. உதவித்தொகை கேட்டு யாருமே ரொம்ப வரல. ஆனால் கல்வி உதவித்தொகைக்கு நிறைய வருது. நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னா நம்ம தான் உதவி பண்ணணும். அதுக்குன்னு மனமும் யார் நன்கொடை கொடுத்தா அவங்களுக்கு நம்ம கொடுக்குறதுக்கு உதவியாக இருக்கும். அந்த உதவி தான் நிறைய பேர் நிறைய டூர் போடு அங்கே போகணும் அப்படின்லாம் நல்லா சொல்கிறாங்க. டூர் போடுறதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. டூர் போட்டால் வருவீங்களாங்கிறத மிச்சம். 100 பேர் எதிர்பார்த்தோம்னா 30 பேர் வரையே மிச்சம் பஸ்ஸு காலியாக தான் போகுது. அதுக்கு நீங்கள் எல்லோரும் நீங்கள் டூர் போடுங்க, நான் வரேன்னு உறுதி அளித்தா நிச்சயம் எத்தனை டூர் வேணாலும் நான் கூட்டிகிட்டு போக ரெடியாக இருக்கேன். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதுக்காரு. வருவீங்களா மாட்டியாங்களா நீங்கள் தான் பதில் சொல்லணும். யார் வேணாலும் இந்த ஊர் கூட்டிகிட்டு போகணுன்னு ஆலோசனை கூறினா அந்த செயலையும் நான் செயல்படுத்த சரியாக தயாராக இருக்கிறேன். வேறு என்னென்ன ஆலோசனைகள் வேணால் யார் வேணாலும் சொல்லுங்கள், கேட்டுக்கிறோம். ஆலோசனையை கேட்டு, ஆனால் இறுதி முடிவு செயற்குழு பொதுக்குழு கூடி தான் முடிவு எடுக்கும். ஆலோசனைகளை கேட்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். வருங்காலங்களில் உங்கள் இஷ்டப்படி எல்லாருடைய மனம் குளிரும்படி செயல்படுவேன் என்று கூறி எனது வாழ்த்து தலைமை உரையை முடிகிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரை வழங்கிய தலைவர் அவர்களுக்கு நன்றி. செய்திகளை சொல்வது அறிக்கை அல்ல, செயல்களின் செல்வத்தை சொல்வதுதான் அறிக்கை. அந்த செல்வ செய்திகள் இப்பொழுது உங்கள் முன்னிலையில் ஒலிக்க இருக்கின்றது. அறிக்கை வாசிக்க செயலாளர் PL மீனாட்சி சுந்தரமணன் அவர்களை அழைக்கின்றோம். இன்றைய கூட்டத்தினுடைய தலைவர் திரு விஸ்வநாதன் அவர்கள் தலைமை ஏற்றுள்ள தலைவர் திரு AN விஸ்வநாதன் அவர்களுக்கும், எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வருகை புரிந்துள்ள கௌரவ விருந்தினர் திரு PLK பழனியப்பன் அண்ணன் அவர்களுக்கும், சிறப்பு பேச்சாளர் மேலை சிறுவபுரி திரு முத்துமாணிக்க அண்ணன் அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்க வருகை தந்துள்ள நமது சாசன தலைவர் பிளாசம் அழகப்பண்ணன் அவர்களுக்கும், நமது சங்கத்தினுடைய முன்னாள் தலைவரும் வழிகாட்டியுமான திரு PLA சிதம்பரம் அண்ணன் அவர்களுக்கும், எங்களுக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்து ஆலோசனைகள் வழங்கி வருகிறார்கள் அவர்களையும், உடனடி முன்னாள் தலைவர் திரு நாராயணன் அவர்களையும், மகளிர் சங்க தலைவி திருமதி சரோஜா உடையப்பன் அவர்களையும் செயலாளர் என்ற முறையில் வருக வருகவென வரவேற்பதில் பெருமை அடைகின்றேன். 13/4/2025 ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற 2025-27 ஆண்டிற்கான தலைவர் தேர்தலில் திரு விஸ்வம் அவர்களை தேர்ந்தெடுத்தார்கள். என்னை செயலாளராகவும் திரு
சண்முகம் அவர்களை பொருளாளராகவும் ஒருமனதாக தேர்வு செய்தார்கள். துணைத் தலைவர்களாக இன்ஜினியர் ஜி மணி, ராமகண்ணன், வி நாகப்பன், பி.ஆர். கருப்பையா, யு சிதம்பரம் அவர்களை தேர்வு செய்தார்கள். துணை செயலாளர்களாக எஸ் முத்துக்குமார், ஏஎல் அருணாச்சலம், எஸ்பி நாகப்பன், எம்ஆர் சண்முக சிங்காரம், கேஎல் ராமநாதன் அவர்களை தேர்வு செய்தார்கள். ஆலோசனை குழு உறுப்பினர்களையும் செயற்குழு உறுப்பினரையும் முறையாக தேர்வு செய்யப்பெற்றார்கள். அன்று மதியம் முதல் செயற்குழு கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. 14/4/2025 தமிழ் வருஷப்பிறப்பன்று திருவையாறில் உள்ள நம் நகரத்தார்கள் அங்குள்ள அம்மன் கோவிலில் மிகச் சிறப்பாக காய்கனி அலங்காரமும் 1000 நபர்களுக்கு லட்டும் வழங்கி அதற்கு எங்களையும் அழைத்து கௌரவம் செய்தார்கள். 6/5/2025 செவ்வாய்க்கிழமை அன்று காலை 11 மணிக்கு பெரிய கோயிலில் நகரத்தார் சார்பாக பரிவார சுவாமிகளுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. 7/5/2025 அன்று நகரத்தார் சார்பாக பெரிய கோயில் திருத்தேரோட்டம் பஞ்சமூர்த்தி புறப்பாடும் விமர்சையாக நடைபெற்றது. நகரத்தார்களும் பொதுமக்களும் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. 25/5/2025 அன்று 2வது செயற்குழு கூட்டம் நமது கம்யூனிட்டி ஹாலில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. மதிய விருந்து முன்னாள் தலைவர் திரு என் லக்ஷ்மணன் அவர்கள் வழங்கினார்கள். இதுவரை திருமணங்களுக்கு 4 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. அனைத்திற்கும் ரூபாய் 5000 வீதம் அனுப்பி வைக்கப்பட்டது. அதற்கு உறுதுணையாக இருந்த லக்ஷ்மி சிவல் நிறுவனத்தினருக்கும், ஏஎன்எம் அண்ணாமலை அவர்களுக்கும், ஏஎன் விஸ்வம் அவர்களுக்கும், கேஎல் ராமநாதன், கேஎல் முத்துக்கருப்பன் அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்க வளர்ச்சி நிதியாக 2 சீட்டுகள் 5 லட்சமும் 3 லட்சமும் துவங்கப்பட்டு முதல் மாத பணம் பெற்றுக்கொள்ளப்பட்டது. நகரத்தால் அனைவரும் பலனளிக்கும் வகையில் இந்த 2 ஆண்டுகள் நல்ல பல திட்டங்களை செயல்படுத்துவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே. வாழ்த்துரை வழங்க நகரத்தார் மகளிர் சங்கத்தின் தலைவி திருமதி சரோஜா உடையப்பன் அவர்களை அழைக்கிறோம். மாலை வணக்கம். தஞ்சாவூர் நகரத்தார் சங்கம் 43வது ஆண்டின் துவக்க விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் வளைவட்டியை சார்ந்த கோயமுத்தூரில் வசிக்கும் ரத்னா குரூப் சேர்மன் திரு PLK பழனியப்பன் அவர்களையும், திருச்சியை சார்ந்த மேலசுபுரியில் வசிக்கும் முத்துமாணிக்கமன்னன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்று நகரத்தார் சங்க தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் திரு விஸ்வநாதன் அவர்கள் நல்ல பொறுமையானவர்கள், அமைதியான நல்ல மனிதர். அவருக்கு செக்ரட்டரியாக இருக்கும் தம்பி மீனாட்சி சுந்தரமும், பொருளாளராக இருக்கும் சண்முகம் அவர்களும் நல்ல செயல்திறன் கொண்டவர்கள், நல்ல சிந்தனையாளர்கள். அவர்கள் நல்ல சிறந்த நிகழ்ச்சிகளை நடத்தி பேரும் புகழும் பெற வேண்டும் என்றும் நகரத்தார் மகளிர் சங்கம் அவர்களை வாழ்த்துகிறது. அவர்கள் செய்கின்ற எல்லா செயல்களுக்கும் நகரத்தார் சங்கமும் மகளிர் சங்கமும் உறுதுணையாக இருக்கும் என்று கூறுகிறோம். முன்னாள் தலைவர் திரு நாராயணன் அவர்களும் கடந்த வருடம் நல்ல சிறப்பாக 2 வருடம் நடத்தினார்கள். அவர்களும் புத்தக வெளியீட்டு விழாவை நடத்தி 16 ஊர்களில் இருந்த தலைவர்களை வரவழைத்து ஆண்டு விழாவும் மிக சிறப்பாக நடந்தது. இந்த தஞ்சாவூர் நகரத்தார் சங்கத்தின் சாசன தலைவர் பிளாசம் பள்ளியின் தாளாளர் திரு அழகப்பன் அவர்களையும், முன்னாள் நகரத்தார் சங்க தலைவர் திரு PLA சிதம்பரம் அண்ணனையும் வருக வருக என வரவேற்கிறேன். இவர்கள் அனைவரும் தஞ்சாவூருக்கு மிக சிறப்பாக எல்லா நல்ல செயல்களையும் செய்து வருகிறார்கள். எங்களுக்கும் நல்ல உறுதுணையாக இருக்காங்க. நன்றி, வாழ்க வளமுடன். அவர்களை தொடர்ந்து வாழ்த்துரை வழங்க சிறப்பாக பணி செய்த நகரத்தார் சங்கத்தின் உடனடி முன்னாள் தலைவர் திரு நாராயணன் செட்டியார் அவர்களை அழைக்கிறோம். இந்த நாள் ஒரு இனிய நாள். இன்று நம்ம தஞ்சாவூர் நகரத்தார் சங்கத்தின் 43வது தலைவர் பதவியேற்பு விழா. இந்த விழாவுக்கு பல சிறப்புகள் உண்டு. அதில் முதலாவதாக இந்த விழாவுக்கு தலைமையேற்று சிறப்பாக நடத்தி தர வந்திருக்கும் PLK பழனியப்பன் அவர்களை பற்றி உங்கள் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சவங்க, அவங்க ஊர்காரங்க.
ஆனால் வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதும்பாங்க. அதுபோல் அவர்கள் கொடை வள்ளம் படைத்தவர்கள். கல்வி நிதி, ஆலயத்துக்கு திருப்பணிக்கு நிதி, மருத்துவ உதவி, அதே மாதிரி அவங்க ஊரில் மாதம் வளையப்பட்டியில் மருந்து மருந்தே அவங்க இலவசமாக வழங்குறாங்க. இது போல் வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியாத மாதிரி அவங்க செய்யக்கூடிய பணி பெரும்பணி. அவர்கள் இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருப்பது நமது நகரத்தார் சங்கத்துக்கும் நமக்கும் பெருமை. அவர்களை உங்கள் சார்பாகவும் எனது சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். அதே போல் அடுத்தபடியாக முத்துமாணிக்கண்ணன் அவர்களை எனக்கு ரொம்ப ஷார்ட் பீரியடாக தான் தெரியும். அவங்கள நான் முதலாக அறிமுகமானது அவங்களுக்கு திருச்சி நகரத்தார் சங்கத்தின் 75வது ஆண்டு விழா நிகழ்ச்சியில் தான் அவங்கள எனக்கு அறிமுகம். அந்த நிகழ்ச்சியில் ஃபுல்லாக அவங்க தான் தொகுத்து வழங்கி இனிமையான பேச்சோட அந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக நடத்தி கொண்டுட்டு போனாங்க. அவங்களோட உரையை உங்களோட சேர்ந்து நானும் கேட்குறதுக்கு ஆவலோடு இருக்கேன். அவர்களையும் உங்கள் சார்பாக எனது சார்பாக வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நம்ம முகமது ரஃபி போட்டிருக்காங்க. ரைட். அதுக்கடுத்து நம்ம சாசன தலைவர் பிளாசம் அழகப்பண்ணன் அவர்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, அடிக்கடி நம்ம மீட்டிங்கில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவர்களையும் வணங்கி அடுத்து நம்ம PLA சிதம்பரண்ண அவங்களும் நம்ம ரெகுலராக நம்ம ஒரே ஃபேமிலியாக இருக்கிறோம். அதனால் அவங்கள பற்றியும் நான் திரும்ப அந்த டயத்தை எடுத்துக்க விரும்பலை. அவங்களையும் வணங்கி நமது நகரத்தார் மகளிர் சங்கத்தின் இப்போ நடப்பு தலைவியாக இருக்க சரோஜா உடையப்பன் அவங்க சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ரெகுலர் ப்ரோக்ராம் நேற்று கூட ஒரு ப்ரோக்ராம் நடத்தியிருக்காங்க. அவங்க பணி ரொம்ப சிறப்பான பணி. ஒரு இரட்டைக்குழல் துப்பாக்கி போல் தஞ்சாவூர் நகரத்தார் சங்கமும் மகளிர் சங்கமும் ஒரு சேர சிறப்பாக நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. அவர்களையும் வணங்கி அதுக்கு அடுத்தபடியாக நம்ம நகரத்தார் என் கூட பணி செய்த செயலாளர் முருகப்பன், செயலாளர் ஏகப்பன், பொருளாளர் முருகப்பன் அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாங்க. அவர்களையும் வருக என்று சொல்லு நமது நகரத்தார் சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள், மூத்த உறுப்பினர்கள் அனைவரையும் வணங்கி நம்ம பீரியடு 2 வருஷம் சிறப்பாக முடிஞ்சுது. 2 வருஷம் 24 மாதத்தில் நம்ம 40 ப்ரோக்ராம் சிறப்பாக நிறைய எல்லா டைப்பான ப்ரோக்ராமும் நடத்தியிருக்கோம். ரொம்ப சிறப்பாக நடத்தியிருக்கோம். அதுக்கு எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுத்த நமது நகரத்தார் சங்க உறுப்பினர்கள், மகளிர் சங்க உறுப்பினர்கள், முன்னாள் தலைவர்கள், மூத்த உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி இது என்னோட வாழ்த்துறையில் அண்ணன் வேற என்னையை பற்றி ஒரு சின்ன பிட்டை ஒன்று போட்டு விட்டு போயிருக்காங்க. பிட்டை போட்டுட்டு போனாலும் அவங்களுக்கு நம்ம ஸ்டைலில் ஒரு கதையை ஒன்று வேற சொல்லணும். அதுக்காக நான் ஒரு கதைக்கு 2 கதையாக அதுக்காக தான் அவங்களுக்காக கொண்டாந்தேன். என்ன அதை வேற சில பேர் எதிர்பார்ப்பீங்க. முதலாவது கதை என்ன அப்படின்னா, ஒரு ஊரில் ஒரு பையன் ஒரு பெரியவர்கிட்ட கேட்டானா, நீங்கள் வாழ்க்கை பாடத்தை என்ன நினச்சி நீங்கள் எங்களுக்கு சொல்ல விரும்புகிறீங்க, வாழ்க்கையில் உங்களோட அனுபவத்தை எங்களுக்கு சொல்லிட்டு போங்கன்னு சொல்லி ஒரு பெரியவர்கிட்ட கேட்டோன்னே அதுக்கு அந்த பெரியவர் யோசிச்சுட்டு அவர் சொன்னாரான், எங்கள் வீட்டில் இப்போ ஒரு பசுமாடு 20 மாதம் அப்படியே அது பிரசவ வேதனையில் இருக்குது. 20 மணி நேரமாக அது இன்னும் பிரசவம் ஆகலை. பிரசவம் ஆகாததுனால என்னால் ஒன்றும் இப்போ இதுக்கு சொல்கிற கண்டிஷனாக இல்லை. உங்களுக்கு தான் வயசாகிடுச்சு, உங்கள் அனுபவத்துக்கு தெரியுமே அப்படின்னோடனே, ஏன் அனுபவத்துக்கு இது எனக்குள்ள டென்ஷனில் அதெல்லாம் தெரியலை. ஆனால் இது 4 பேர்கிட்ட விசாரித்து அந்த 4 பேர் ஏதாவது யோஜனை சொன்னாங்க அப்படின்னாக்க அந்த யோஜனையை எக்ஸிக்யூட் வேணால் என்னால் இப்போ இன்றைக்கி இருக்கிற கண்டிஷனில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். சொல்லிவிட்டு அந்த பையனை, நீனே 4 பேர்கிட்ட போய் தெருவில் போய் 4 பேர்கிட்ட விசாரிச்சுட்டு சொன்னின்னா அது மாதிரி பண்ணிடுவோம். உடனே அந்த பையன் குடுன்னு இறங்கி போய் பப்ளிக்கில் 4 பேர்கிட்ட விசாரிச்சுட்டு வந்தானா. 4 பேர்கிட்ட விசாரிச்சுட்டு ஐயா நான் 4 பேர்கிட்ட விசாரிச்சுட்டு வந்தேன். ஒருத்தர் சொன்னார், உடனே இந்த பசுவுக்கு பிரசவம் பண்ணுறதுக்கு உடனே மாட்டு ஆஸ்பத்திரிக்கு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போவோம், அவர் பிரசவ ஆப்ரேஷன் பண்ணி கண்ணுக்குட்டியை எடுத்துருவாருன்னு சொன்னார். சரி, 2வது ஆள் என்ன சொன்னாங்கன்னு கேட்டாரான். இயற்கையாக அதுக்கு வைத்தியம் பார்த்து ஆப்ரேஷன் இல்லாமல் அதை எப்படி பிரசவம் பண்ணலாமோ அதுக்குள்ள முயற்சிகளை பண்ணுங்க அப்படின்னு 2வது ஆள் சொன்னார். சரி, 3வது ஆள் என்ன சொன்னாங்க,
அது எப்படினாலும் 20 மணி நேரமாக வழியில் கஷ்டப்படுதுன்னா செத்து போயிடும். செத்து போன மாட்டை அறுத்து விற்றா வியாபாரம் ஆகாது. உயிரோடு இருக்கும்போது மாட்டை அறுத்து நல்ல கறிக்காவது விற்றுட்டு போயிடலாம், அதுக்குள்ளே வேலையை பாருங்கன்னு சொன்னார். அதுக்கடுத்து 4வது என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அவர் சொன்னாராம், உங்கள் கையை விட்டு வந்து கண்ணுக்குட்டியை வெளியில் இழுத்து அந்த கண்ணுக்குட்டியை நீங்கள் காப்பாற்றிடுங்க, பெரிய மாடு என்னன்னாலும் பரவாயில்லன்னு சொன்னார் அப்படின்னு. அதனால் வெளியில் போய் பப்ளிக்கில் யோஜனைன்னு கேட்டால் 4 பேர் 4 விதமாக தான் சொல்லுவாங்க. தெரிஞ்சுக்கிட்டியா? 4 பேர் 4 விதமாக சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு எக்ஸிக்யூட் பண்ணோன்னா வாழ்க்கையில் எதுவுமே சிறப்பாக நடக்காது. நம்மளாக முடிவு பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி அதுக்கு வந்து பிரசவம் பண்ணி நம்ம காப்பாற்ற முடியுமோ காப்பாற்றி பசுவையும் கண்ணையும் அதுபோல் சங்கத்தையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அண்ணன்ட்ட சொல்லிட்டு, இதுக்கு அடுத்து இன்னும் ஒரே ஒரு சின்ன, ஏன்னா 2ன்னு சொல்லிட்டேன். அந்த இன்னொரு கதை என்னென்னா, எதுவும் உங்கள் நிறைய பேத்துறதுக்கு இருக்காங்க, இருந்தாலும் இது ஒரு ஊரில் ஒரு அரண்மனை. அந்த அரண்மனையிலேருந்து ஒருத்தனை கூப்பிட்டு விசாரிக்கணும், இவரை வந்து இன்றைக்கி அரண்மனைக்கு விசாரிக்க கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். சொன்னோன்னே அவர்கிட்ட போய் இன்றைக்கி வந்து அரண்மனையில் உன்னை விசாரிக்கணும்னு கூப்பிட்ருக்காங்க, நீ இன்றைக்கி சாயந்தரம் அரண்மனையில் வந்து ஆஜராயிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். சொன்னோம், இதனடா இது நம்மளை விசாரிக்கணும்னு இதுக்கு பெரிய அரண்மனையிலேருந்து கூப்பிட்டு விட்டான், நம்ம ஒன்றும் தப்பும் பண்ணலை, ஒன்றும் எந்த தப்பும் பண்ணாதவொன்னு நம்மளை கூப்பிட்டு விசாரிக்கணும்னு சொல்கிறாங்களே, எதுக்கு அரண்மனையிலேருந்து கூப்பிட்டுருக்காங்கன்னு அவருக்கு ஒரே பயமாயிருச்சான். சரி, பயமானாலும் அரண்மனையில் கூப்பிட்டதுக்கு போகாமல் இருக்க முடியாது, என்ன பண்ணுறது அப்படின்னோடனே ரொம்ப உயிர் நண்பர்கள் 3 பேர் இருந்தாங்களாம். சரி, 3 பேர் இருக்காங்க, யாராவது ஒருத்தரை துணைக்கு கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவர் போய் ஃபஸ்ட்டு ரொம்ப க்ளோஸ் திக்கஸ்ட் ஃப்ரெண்டை போய், அரண்மனையில் என்னை விசாரிக்க கூப்பிட்றாங்க, எனக்கு போகிறதுக்கு பயமாக இருக்குது, நீ கொஞ்சம் கூட வந்துட்டு வந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, ஐயய்யா நான்லாம் கூடவே வரமாட்டேன், அரண்மனையில் விசாரிக்க சொன்னதுக்கெலாம் நான் வரமாட்டேன்னு அவன் சொல்லிட்டான். சொன்னோன்னா, அஜிஜோ இதனடா கூட வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு பயந்து போய், என்னடா இவ்வளோ உயிர் நண்பனாக உள்ளவனே வரமாட்டேங்கிறானேன்ட்டு, சரி 2வது நண்பரை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2வது நண்பரை போய் பார்த்தாரான். இது மாதிரி அரண்மனையில் என்னை விசாரிக்க கூப்பிட்றாங்க, நீ தான் என் கூட வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. சரி பரவாயில்ல, நான் வேணா உன் கூட வர்றேன், அரண்மனை வாசலோடு நின்றுவேன், உள்ளுக்குள்ளே விசாரிக்கிற இடத்துக்கு வரமாட்டேன், நீ தான் உள்ளுக்குள்ளே போய் எதாக இருந்தாலும் பேசிக்கணும் அப்படின்னா. அது உள்ளுக்குள்ளே வெளியில் வரைக்கும் எதுக்கு எனக்கு துணைக்கு ஆள், உள்ளுக்குள்ளே தானே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும், நீ வரலையேங்கன்னா அதுக்கும் வருத்தப்பட்டுட்டாரான். வருத்தப்பட்டு இவன் 2வது ஆளும் வரமாட்டேங்கிறான். சரி 3வது ஆள் புது நண்பர் தான், சரி அவரை எப்படியாவது நம்ம கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 3வது நண்பரை போய், அப்பா இது மாதிரி என்னை அரண்மனையில் விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, நீ கொஞ்சம் கூட வந்துட்டு வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போய் கூப்பிட்டாரான். கூப்பிட்டோன்னே, அதனால என்ன, இந்த நான் உடனே வர்றேன் அப்படின்னு சொல்லி சட்டையை போட்டுட்டு வா போவோம் அரண்மனைக்கு அப்படின்ட்டாரான். உடனே அவரை கூட்டிக்கிட்டு அரண்மனைக்கு போனோன்னே அவர் இவரை கேட்ட கேள்விக்கெல்லாம் அவரை ஆன்சர் பண்ணி இவரை ஒரு மாதிரி காப்பாற்றி விட்டாரான். இந்த கதை என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் 1008 பிரச்சனை வரும், 1008 பிரச்சனை வந்தாலும் இது 3 பேர் அப்படிங்கிறது என்னென்னா, முதலாவது பணம், 2வது சொந்தம், 3வது நண்பர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம செஞ்சுற நல்ல காரியங்கள். பணம்ங்கிறது வீட்டோடு நின்று போயிடும், நண்பர்கள் கடைசி கட்டம் வரைக்கும் தான் வருவாங்க. நம்ம செய்கிற நல்ல காரியங்கிறது தான் நம்ம பீரியடை முடிச்சு போனாலும் அதுக்கு பின்னாடி நம்ம பேர் புகழ் எல்லா ஊர்லேயும் நம்மளை பற்றி பேசுவாங்க. அதே போல் நீங்கள் பாக்கி எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த பீரியடை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சால் எல்லா ஊரும் நகரத்தார் சங்க தலைவரை பற்றி சிறப்பாக பேசுவார்கள். அதற்கு விஸ்வம் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எதை செய்தாலும் சிறப்பாகவும் தனித்துவம் மிக்கதாகவும் மக்களுக்கு பயன்படும் வகையிலும் தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுவதே இவரின் வெற்றிக்கு காரணம். திரு PLA நிறுவனத்தின் தலைவர், நகரத்தார் சங்கத்தின் முன்னாள் தலைவர் திரு PLA சிதம்பரம் அண்ணன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கின்றோம். என்னை ஈன்றெடுத்த தாயே, எழிலார் மொழி தமிழே, ஆன்றோர் நாவில் ஆடிவரும் பொற்சுரே, உன்னையும் இந்த நகரத்தார் சமூகத்தையும் வணங்கி இந்த அருமையான
43வது ஆண்டு துவக்க விழாவும் 20வது ஆண்டு பதவியேற்பு விழா இதற்கு இங்கே சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள நான் பெரிய மேடை பேச்சாளர் மாதிரி பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். இங்கே வந்திருக்க சிறப்பு விருந்தினர் முதல்ல எனக்கு அறிமுகப்படுத்துகிறோம் உங்களுக்கு. அவர் திரு பிஎல்கே பழனியப்பன் அவர் எங்கள் அப்பாவும் அவங்க அப்பாவும் சகோதரர்கள். என்னுடைய சித்தப்பாவுடைய பையன். என்னுடைய மனைவியும் அவருடைய மனைவியும் சகோதரிகள். என்னுடைய சகல திரு பழனியப்பன் அவர் மிகப்பெரிய நிறைய சர்வீஸ் பண்ணுறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒருவரை இங்கே கூட்டியாந்துருக்கீங்க. அதுக்காக நான் தஞ்சை நகரத்தார் சங்கத்தின் சார்பில் உங்களை வருக என்று வரவேற்கிறேன். அடுத்தது திருச்சியிலிருந்து இங்கே வருகை தந்துள்ள என்னுடைய அன்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய திருச்சி மாவட்ட பேப்பர் மர்ச்சன்ட் அசோசியேஷனுடைய தலைவர் அன்புக்குரிய மரியாதைக்குரிய முத்துமாணிக்கம் அண்ணன் அவர்கள். எனக்கு அதிக பழக்கம் இல்லை, இன்றைக்கி தான் அறிமுகமான திருச்சியிலிருந்து எனக்கு தெரியாமல் இருந்திருக்கு. அவர்களையும் வருக என்று வரவேற்கிறேன் நகரத்தார் சங்கத்தின் சார்பில். அதே போல் இங்கே மேடையில் விட்டிருக்கக்கூடிய சாசன தலைவர், அது மட்டும் இல்லை என்னையை ரோட்டரியில் அறிமுகப்படுத்தி இந்த அளவுக்கு மேடையில் பேசுகிறேன்னா அண்ணன் ஒரு காரணம். எப்போவுமே ரோட்டரியில் அண்ணன் அடிக்கடி சொல்லியிருக்கேன், நான் லாஸ்ட்டில் தான் உட்காருவேன். என்னை முன்னாடி கொண்டு ரோட்டரி சங்க தலைவராக்கி இன்றைக்கி இந்த மேடையெல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு தான் அண்ணன் என்னை நான் ரோட்டரியிலே சேர மாட்டேன்னு சொன்னேன். என்னை வலுக்கட்டாயமாக சேர்த்தவங்க அண்ணன் அழகப்பண்ணன் அவர்கள். ரோட்டரியுடைய பாஸ் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் மரியாதைக்குரிய அழகப்பண்ணன் அவர்கள். இந்த தஞ்சையில் நம்ம நகரத்தார் சமூகத்தை முன்னோக்கி எடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய பிளாசம் பள்ளியினுடைய தாளாளர் அன்புக்குரிய அண்ணன் அழகப்பண்ணன் அவர்களே. அதே போல் மிக சிறப்பாக தஞ்சை நீங்கள் இங்கே வந்திருக்க சிறப்பு சொல்ல விரும்புகிறேன். தமிழகத்தில் எத்தனையோ மகளிர் சங்கத்தை பார்த்துருப்பீங்க. தமிழகத்தில் தஞ்சையில் தான் முத ஆரம்பித்தது மகளிர் சங்கம் தஞ்சையில் தான். அதுவும் மிக சிறப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் பாதி மக்கள் பெண்கள் இருக்காங்கன்னா மகளிர் அந்த அளவுக்கு ஒற்றுமையாக இதுவரை ஆண்கள் கூட தேர்தல் வச்சுட்டாங்க. அவங்க தேர்தல் வைக்காமல் சிறப்பாக விட்டு கொடுத்து போனவங்க கெட்டு போனதில்லைன்னு சொல்கிற மாதிரி சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. எங்கள் நகரத்தார் ஆண்களோட அவங்க மீட்டிங் நிறைய நடக்குது. அதனால் அவர்களுக்கும் சரோஜா ஆட்சி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, தம்பி இங்கே சிறப்புரையாற்றி சென்றிருக்கக்கூடிய வாழ்த்துறையாற்றி சென்றிருக்கக்கூடிய சகோதரர் நாராயணன் அவருடைய அவர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு மாதம் ஒரு நிகழ்வை சிறப்பாக நடத்தினார். அவர்களுக்கும் அவரோடு செயலாற்றிய செயலாளர் பொருளாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் இந்த 45வது இந்த 20வது தலைவராக தேர்ந்தெடுக்கக்கூடிய விஸ்வம் சொன்னார், அண்ணன் சிதம்பரம் நான் யாரையுமே எப்போவுமே சப்போர்ட் பண்ண மாட்டேன். விஸ்வநாதன் ஒரு நல்ல மனிதர்ங்கிறது எனக்கு தெரியும். 2 முறை தோத்தார். ஏற்கனவே நம்ம சொன்னோன்னே வாபஸ் வாங்கிட்டார். சரி ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க. தோத்தவர் யாரும் எனக்கு ரொம்ப சொந்தக்காரர் மணி, அவர் தான் இன்றைக்கி இதனுடைய துணைத் தலைவராக இருக்கார். நிச்சயமாக அவர் மீண்டும் அவர் தலைவராக வந்துடுவார், அது எனக்கு தெரியும். அதெல்லாம் இதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. விஸ்வம் நிச்சயமாக இந்த பாருங்கள் இந்த 2 ஆண்டு மிக சிறப்பாக செய்வார். நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதை விட கூட செய்வார். அதுக்காக அவருடைய வாழ்த்துக்கள் சொல்கிறேன். அவருடைய செயலாளர் இதில் பார்த்திங்கன்னா தலைவர் ரொம்ப பேச மாட்டார், செயலாளர் முழுமையாக செயலாற்றுவார். பிஎல்எம் மிக சிறப்பாக செயல்படுவார். அதுக்காக செயலாளர் ஒரு அமைதிக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவர் தான் பொருளாளர். ரொம்ப அமைதியானவர், பணத்தை விட மாட்டார், நமக்கு நிறைய சேர்த்து கொடுப்பார். நம்ம சங்கம் உங்களுக்கு எல்லாம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய சங்கம் இதுவரை யார்ட்டையும் கடன் வாங்கலை, போய் வெளியூரில் யார்ட்டையும் வசூல் பண்ணல. நம்ம தஞ்சையுடைய நகரத்தார் சங்கம் இதுவரை 3 கட்டடம் கட்டியிருக்கோம். முதல்ல பாம்பாடி தெருவை திரு லேனா அவர்கள் நிறைய கஷ்டப்பட்டு அந்த கட்டடத்தை உருவாக்கினார். அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் ரெனோவேட் பண்ணி கட்டி முடித்தோம். இந்த கட்டடத்தை வாங்கினோம். திரு கதிரேசன் அவர்கள் அந்த என்ன மேடம் பசு மேடம் சிவமடம் சிறப்பாக கட்டி முடித்து அது பக்கத்தில் ஒரு இடமும் வாங்கிட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம நகரத்தார் சங்கத்துக்கு ஒரு பெரிய அசட்டை உருவாக்கியிருக்கோன்னா இந்த தஞ்சாவூர் நகரத்தார் அத்தனை பேருக்கும் நான் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். அதேபோல் இங்கே வந்திருக்கக்கூடிய முன்னாள் தலைவர்கள் மரியாதைக்குரிய லேனா அவர்கள், திரு கதிரேசன் அவர்கள், ஜெமினி பழனியப்பன் அவர்கள், திரு சிடி சாத்தப்பன் அவர்கள், சிடி ராமநாதன் அவர்கள், திரு கதிரேசன் அவர்கள் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய முன்னாள் தலைவர்கள் மற்றும் பெரியோர்கள், முன்னாள் மகளிரினுடைய தலைவிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த சங்கம் நிச்சயமாக 40 ஆண்டு காலமாக செயல்பட்டுருக்கோம். ரொம்ப ஒற்றுமையாக இருக்கும். எந்த இடத்துலையும் தேர்தல் வரக்கூடாது நான் எதிர்பார்க்கக்கூடிய ஆள். ஆனால் தேர்தல் நடந்துருச்சு.
அதுக்காக என்னுடைய ஒரு வேண்டுகோள், தேர்தலில் எனக்கு உடன்பாடு இல்லை, முன்னாள் தலைவரில் வச்சு நாங்கள் ஒரு மீட்டிங் போட போகிறோம். சீக்கிரமாக போட்டு இனிமேல் தேர்தல் இல்லை, அதுக்கு என்ன வழிமுறை உங்களுடைய ஐடியாவை கேட்டு தேர்தல் இல்லாமல் வைக்கணும், அதுக்கு என்னென்ன நாம்ஸ் வைக்கணுமோ வச்சு அது மாதிரி பண்ணுறதா இருக்கும். ஏன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு வீடு வீடாக போயிட்டுருக்காங்க, ஓட்டு போடு. என்ன நம்ம என்ன பப்ளிக் எலெக்ஷனில் நிற்கிறோம், தேவையில்லை. அதனால் அது ஒன்று பண்ணணும். இன்னும் நம்ம சமூகத்தில் நான் இந்த நகரத்தார் சமூகத்தில் பிறந்ததே பெருமையாக கருதுகிறேன். நான் நகரத்தார் இருக்கதே பெரிய பெருமை, அதுதான் முக்கியம். நீங்கள் நகரத்தார்னு சொல்லுங்கள், அந்தளவுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இங்கே வந்திருக்கக்கூடிய பழனியப்பன் அவர்கள் நம்ம காசியுடைய இதுக்கு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா கொடுத்துருக்காரு. அது மாதிரி இப்போ அந்த காசியில் கட்டடம் கட்டுறதுக்கு அவர் உறுதுணையாக இருந்துக்கிட்டு இருக்காரு. எங்கள் குடும்பம் கேபிஎஸ்பிஎல்னு பார்த்துருப்பீங்க, எல்லாம் இப்போ நிறைய வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சோம். பிஎல்ஏ, பிஎல்கே, பிஎல்எஸ்எம், நாங்கள் 4 அப்பா சித்து பேரில் இப்போ புதுசாக இந்த வருஷத்துலேயும் ஆரம்பிச்சிருக்கோம். பள்ளி படிப்புக்கு 10,000 ரூபா அவன் முடிக்கிற வரை கொடுக்க போகிறோம். இப்போ சேர்ந்ததுலேருந்து நான் காலேஜ் முடிக்கிற வரை. அது மாதிரி கல்லூரி படிப்பு, இன்ஜினியரிங் படிப்பு, மெடிக்கல் படிப்பு அத்தனைக்கும் கொடுக்குறோம். இந்த வருஷத்தில் ஆரம்பித்து அதுக்கு ஒரு கமிட்டி போட்டு கொடுத்துட்டோம். அது சம்மந்தமாக கூட அவர் பேசுகிறப்ப சிறப்பாக சொல்லுவார். அந்தளவுக்கு நாங்களும் ஏதாவது செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் வந்தவர் தான் பழனியப்பன். அவர் நிறைய, நீங்கள் கோயம்புத்தூரில் மருத்துவ உதவின்னு யார் போய் கேட்டாலும் நிச்சயமாக அவருக்கு அவ்வளோ பெரிய டாக்டர்ஸ் அங்கே வேண்டியவங்க இருக்காங்க. நிச்சயமாக நமக்காக நகரத்தார் சமூகத்தில் செய்வார் அந்த மாதிரி உதவி. அதோடு மட்டும் இல்லை, அவர் வெளியூரில் நம்ம தஞ்சாவூர்காரர் தான், நம்ம மெம்பர் தான். தஞ்சாவூரில் பஸ்ஸு ஓட்டுறாரு, பிஎல்கேன்னு ஓடுற பஸ் அவர் தான். அந்த பேங்க் ஆஃப் பரோடா பில்டிங் அவர் தான். என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க இடம் அவர் தான். அவர் தஞ்சாவூர்காரர் தான். நம்ம சங்கத்தில் பல தடவை கூட டொனேஷன் கேட்டப்போ கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் நல்ல உள்ளம் படைத்தவர். நம்ம இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லை. தயவுசெய்து நம்ம இன்னும் வளரணும். நிறைய நம்மளுக்கு வறுமை கோட்டு கீழே இருக்கவங்கள மேலே கொண்டாடணும், உதவி செய்யணும். அந்த எண்ணத்தோடு எல்லாரையும் வழிநடத்தணும்னு கேட்டுக்கொண்டு நிறைய சிறப்புரையெல்லாம் ஆற்ற வேண்டியிருக்கிறதுனால வாய்ப்பு தந்தமைக்கு வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பள்ளியே எனது வீடு, கல்வியே எனது வாழ்க்கை என வாழ்ந்து வரும் பிளாசம் பள்ளி நிறுவனர், நகரத்தார் சங்கத்தின் சாசன தலைவர் திரு அழகு அழகப்பன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கிறோம். கௌரவ விருந்தினராக வந்திருக்கும் பிஎல்கே பழனியப்பன் அவர்களே, சிறப்புரையாற்ற வந்திருக்கும் முத்துமாணிக்கம் அவர்களே, மற்றும் இங்கே இருக்கும் நகரத்தார் சங்க உறுப்பினர்களே, நண்பர்களே. விஸ்வநாதன் பேச வந்தோடனே பிஎல்கே பழனியப்பன் என்கிட்ட கேட்டார், பதவி ஏற்காமே பேச விடுறீங்களே என்ன அப்படின்னு. அவர் பதவியெல்லாம் ரொம்ப நாளாச்சு ஏற்றுட்டு, இது ஒரு துவக்க விழா தான் இது. அதனால் அடுத்த வருஷம் போடுறப்ப பதவியேற்பு விழாங்கிறத விட்டுலான்னு நினைக்கிறேன். 43வது துவக்க விழா அதான் இன்றைக்கி. அதான் பதவி கூட இல்லைன்னு சொன்னாங்க. யாரோ சொன்னாங்க பதவின்னு போடக்கூடாது, இது பதவி இல்லை. ஏன்னா இப்போல்லாம் பதவின்னு சொன்னால் அது அவ்வளோ இதாக இல்லை, பணியேற்பு விழா அப்படின்னு போடுங்க அப்படின்னா. பிகாஸ் டைட்டில்ஸ், இந்த லீடர்ஷிப் அதெல்லாம் ரொம்ப இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையும் போனீங்கன்னா எனக்கு என்ன பொசிஷன், நான் யார், அதாவது இந்த சிதம்பரம் பேசுகிறப்ப சொன்னாங்க இந்த மாதிரி ஒற்றுமையாக இருக்கணும், நகரத்தார் மகளிர் சங்கம் மாதிரி நடத்தணும் அப்படின்னாரு. அது என்னென்னா ஒற்றுமையாக நடத்துறதுக்கு ரெண்டு விஷயந்தான். ஒன்று ஒற்றுமையாக இருக்கணுங்கிற எண்ணம் வேணும், எல்லாரும் ஒரே மாதிரிங்கிற ஒரு இது வேணும். ஏன்னா ஏற்றத்தாழ்வுகள், அப்புறம் அகங்காரம், இந்த ஈகோ ரொம்ப இருக்குது. நகரத்தார் கம்யூனிட்டியில் நான் ரொம்ப இடங்களில் பார்க்குறேன். ஒற்றுமை இல்லாததுக்கு மெயின் ரீசன் நான் ரொம்ப பெரிய ஆள், நான் ரொம்ப எனக்கு தெரியாதா, என்னை விட அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான ஒரு இது இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு ஒற்றுமையாக நடத்தணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். எலெக்ஷன் நம்ம விஸ்வநாதன் சொன்னாங்க, என்னை அலைய விட்டுட்டாங்க, ரொம்ப அலைஞ்சு தான் நான் இந்த மாதிரி ஒரு தலைவராக வேண்டியது போச்சுன்னு. அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு விஷயம் என்னென்னா, விஸ்வநாதன்கிட்ட தலைவராக இருக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்துச்சு, அது நல்லா நடத்தணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அதனால் முடிஞ்ச வரைக்கும், ஏன்னா ஜனநாயகத்தில் எலெக்ஷன் இல்லாமல் நடத்த முடியாதுன்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம். ஏன்னா 4 பேர் இருக்கிற இடத்துல 2 பேர் தலைவராக வரணுங்கிறப்ப வேறு எப்படி தேர்ந்தெடுக்கிறது, ஒன்றா உட்காந்து பேசி முடிவு பண்ணலாம் அப்படின்னா ஒத்து வர மாட்டேங்கிறாங்க. எத்தனையோ தடவை பேசி பார்த்துருக்காங்க, எத்தனையோ இடங்களில்
நீங்களான்னு வரப்போ இல்லை நான் தான் 2 பேரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. கடைசி எலெக்ஷனில் தான் முடியும் அது. இது வந்து நம்ம நகரத்தார் சங்கத்தில் மட்டும் இல்லை, கோயில்கள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. 9 கோயில்லையும் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் தான் பெருசாக நடந்துகிட்ருக்கு. இப்போ அதே மாதிரி காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திரத்துலேயும் அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதெல்லாம் வேண்டாம்னு நினச்சா இதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். இருந்தாலும் முயற்சி பண்ணலாம். ஒற்றுமையாக ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டாம்னா அந்த காலத்தில் ஆட்சிமார்கள்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாக இருங்க, ஒற்றுமையாக இருங்க, விட்டு கொடுக்காதீங்க, எல்லோரும் வந்து ஒரே குடும்பமாக இருக்கணும் அப்படின்னு. அதை வந்து நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. அதை எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து நிச்சயமாக நம்ம அதுக்கு வேண்டிய முயற்சி எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, விஸ்வநாதன் அவர்களும் PLM மீனாட்சி சுந்தரம் அவர்களும் சண்முகம் அவர்களும் இந்த ஆண்டு சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு, தஞ்சாவூர் நகரத்தார் சங்கம் மேலும் மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக விருந்தினர்களை கௌரவித்தல். இப்பொழுது மாண்புமிகு கௌரவ விருந்தினர் திரு PLK பழனியப்பன் அண்ணன் அவர்களை கௌரவப்படுத்த தலைவர் திரு விஸ்வநாதன் அண்ணன் அவர்களை அழைக்கின்றோம். சிறப்பு விருந்தினர் திரு T. முத்துமாணிக்கம் அவர்களை கௌரவிக்க திரு PLM மீனாட்சி சுந்தரம் அவர்களையும், நினைவு பரிசு வழங்க திரு சண்முகம் அவர்களையும் அழைக்கிறோம். பொருளாளர் திருமதி மீனாட்சி வினைதித்தான் அவர்களை சிறப்பு செய்ய திருமதி வசுமதி சண்முகம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நகரத்தார் சங்கத்தின் உடனடி முன்னாள் தலைவர் திரு நாராயணன் அண்ணன் அவர்களை கௌரவிக்க துணைத் தலைவர் திரு அயோபி நாகப்பன் அண்ணன் அவர்களை அழைக்கின்றோம். சாதனையாளர்களை கௌரவிக்க திரு PLK பழனியப்பன் அண்ணன் அவர்களை அழைக்கின்றோம். புதியதாக ஷோரூம் திறந்துள்ள உண்ணாமலை டைல்ஸ் பழனியப்பன் அண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். திருமதி நாகம்மை பழனியப்பனாச்சி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். பில்டர்ஸ் அசோசியேஷன் பிரசிடென்ட்டாக பொறுப்பேற்றிருக்கும் இன்ஜினியர் திரு C. சுப்பிரமணியம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ரோபோட்டிக்ஸ் வேக்யூம் ஸ்டோர் டிரான் வேர்ல்ட் ஷோரூமை புதிதாக திறந்துள்ள தேவி எலக்ட்ரிக்கல்ஸ் மணிகண்டன் அண்ணன் அவர்களை அழைக்கின்றோம். அவர்களை தொடர்ந்து ஆரி ஒர்க்கில் ஆரி கலைமாமணி விருதினை இந்தியன் ஃபெடரல் கவர்மெண்டிடமிருந்து பெற்ற திருமதி பிரியா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களை தொடர்ந்து தஞ்சாவூர் நகரத்தார் சங்கத்தின் சாசனை தலைவர் திரு அழகு அழகப்பன் அண்ணன் அவர்களை கௌரவிக்க திரு PLK பழனியப்பன் அண்ணனை அழைக்கின்றோம். நகரத்தார் சங்கத்தின் முன்னாள் தலைவர் திரு PLA சிதம்பரம் அவர்களை கௌரவிக்க திரு விஸ்வநாதன் அண்ணன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நகரத்தார் சங்கத்தின் முன்னாள் தலைவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். N. லக்ஷ்மணன் செட்டியார் அவர்கள், N. மெய்யப்ப செட்டியார் அவர்கள், ராம ஜோதிலிங்கம் செட்டியார் அவர்கள், திரு AN சோமசுந்தரம் செட்டியார் அவர்கள், திரு C. சாத்தப்பன் செட்டியார் அவர்கள், திரு ஜெமினி Y. பழனியப்பன் செட்டியார் அவர்கள், திரு CT. ராமநாதன் செட்டியார் அவர்கள், திரு சோ. கதிரேசன் செட்டியார் அவர்கள், திரு ERU முருகப்பன் செட்டியார் அவர்கள்,
முன்னாள் நகரத்தார் சங்க தலைவர்கள் அனைவரையும் கௌரவித்த திரு PLK பழனியப்பன் அண்ணன் அவர்களுக்கு நன்றி. கௌரவ விருந்தினர் மேடையில் அமர்ந்திருக்க அவரை பற்றி அறிமுகப்படுத்தும் இந்த தருணம் மிக சிறப்பானது. இப்பொழுது மாண்புமிகு கௌரவ விருந்தினர் திரு PLK பழனியப்பன் அவர்களை அறிமுகப்படுத்துவதற்காக திரு AR ஆனந்த் செட்டியார் அவர்களை அழைக்கின்றோம். அவையோருக்கு வணக்கம். இங்கு சீஃப் கெஸ்டாக வந்திருக்கக்கூடிய நமது அன்பிற்குரிய ரத்னா பழனியப்பன் அவர்களை பற்றிய அறிமுகம். ரத்னா பழனியப்பன் பிகாம், நகரத்தாரின் மகுடம், கோவை பெருநகரின் சிகரம், மலையாண்டி அருளாலே வளையப்பட்டியில் பிறந்தவர்கள், நேமம் கோயிலை கோயிலாக கொண்டவர்கள். அதற்கு பிறகு பின்னாடி நான் சொல்கிறேன். மருந்து விநியோகம், ஃபார்மா டிஸ்ட்ரிபியூஷன், எலக்ட்ரானிக்ஸ், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ப்ராப்பர்ட்டிஸ், ஃபண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஆகிய துறைகளில் செயல்பாடுகளை கொண்டு வணிக கூட்டமைப்பான கோவையில் உள்ள ரத்னா குழும நிறுவனங்களின் தலைவராக ரத்னா பழனியப்பன் அவர்கள் இருந்து வருகிறார்கள். கோயம்புத்தூரை சேர்ந்தவரும் ஒரு சாதுரியமான தொழிலதிபருமான பழனியப்பன் தனது பணியை மிகவும் நேசிப்பவர்கள். மேலும் தனது நிறுவன தலைமைத்துவம் மற்றும் செயல்படுத்துதல் திறன்களில் சிறந்து விளங்குகிறார்கள். அவரது அனைத்து வணிகங்களும் தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களில் இருந்து வருகின்றன. 1000க்கும் மேற்பட்ட ஊழியர்களை கொண்ட நிறுவனம். He is the definition of leadership என்று சொன்னால் மிகையாகாது. PLA அலமோ ஆச்சி அவர்களின் தங்கை சித்திராவை மணந்துள்ளார்கள். அவர்களுக்கு 3 மகள்கள், 1 மகன் மற்றும் பேர குழந்தைகள் என அழகிய குடும்பமாக திகழ்ந்து வருகிறார்கள். கோயம்புத்தூர் பெருநகர ரோட்டரி கிளப்பின் முன்னாள் தலைவராக இருந்துள்ளார்கள். விவேகானந்தா உள்ளடக்கிய விளையாட்டு வளாகத்தின் கட்டுமானம், மார்பக புற்றுநோய் பரிசோதனைக்கான திட்ட சக்தி மற்றும் குமரன் குட்டை மற்றும் கடம்பாடி குட்டை தூர்வாரும் திட்டங்கள் போன்ற பல நல்ல திட்டங்களை தலைமையேற்று நடத்தியுள்ளார்கள். அவர்கள் பல மதிப்புமிக்க பதவிகளை வகித்துள்ளார்கள். மருந்து விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் கோவை அத்தியாயத்தின் முன்னாள் தலைவர், காரைக்குடியில் கானல் ட்ரஸ்ட் நடத்தும் கோவிலூர் கண் மருத்துவமனையின் கூட்டு நிர்வாக அரங்காவலராகவும் ராமேஸ்வரம் நகர விடுதி அறக்கட்டளையின் அரங்காவலராகவும் உள்ளார்கள். 2015ஆம் ஆண்டு நகரத்தார்களுக்கு சர்வதேச வணிக மாநாட்டின் தலைவராகவும் NEU நகரத்தார் தொழில் முனைவோர் சங்கம் உடன் இணைந்து இளம் தலைமுறையினரிடையே தொழில் முனைவோர் உணர்வை தூண்டுவதற்காக IBCN-ஐ வழிநடத்தியும் உள்ளார்கள் என்பது கூடுதல் சிறப்பாகும். அவர் உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்வதை விரும்புகிறவர். He enjoys traveling. அதாவது இதற்கு ஒரு சின்ன உதாரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய 62வது பிறந்த நாள், கரெக்டானே, அதாவது சாந்தியை ஒட்டி நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, உற்றார் உறவினை கூப்பிட்டு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடத்தி மணி விழா கொண்டாடுவோம். ஆனால் அண்ணன் என்ன பண்ணியிருக்காங்க, உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் எல்லோரையும் 2 சார்ட்டர்ட் ஃப்ளைட்டு 200 சீட்டு எல்லோரையும் அழைத்து கொண்டு மலேசியா சென்று அந்த ஒரு இனிய நாட்களாக தான் எப்படி என்ஜாய் பண்ணுவாரோ, வெளிநாட்டுக்கு போனால் எப்படி என்ஜாய் பண்ணுவாரோ அந்த என்ஜாய்மெண்ட்டை பிறரும் அனுபவிக்கணும் என்று யாரெல்லாம் ஃபஸ்ட்டு ஃப்ளைட் ஏறி இருக்க மாட்டாங்க, நம்மளுடைய பங்காளிகள், நம்மளுடைய வீட்டில் உறவினர்கள் எல்லோரையும் அழைத்து கொண்டு வெளிநாடு சென்று அந்த திருமணத்தை அங்கு நடத்தி அந்த ஒரு இனிய நாட்களாக அந்த ஒரு 4 நாட்கள் பயணத்தை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அதாவது ஃப்ளைட் ஃபுல் ஆஃப் ரிலேஷன்ஸ் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். எப்படியான ஒரு அனுபவத்தை அவர் கொடுத்துருக்கிறார் மற்றவங்களுக்கு. அதாவது தான் மட்டும் அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு தன்னுடைய இல்லத்தில் தன் ஊரில் வளையப்பட்டியில் அதை நடத்தி கொள்ளாமல் அதை வெளிநாட்டில் கொண்டு போய் எல்லோரும் பார்க்க வேண்டும், பரவசம் அடைய வேண்டும் என்பதற்காக மிகச்சிறப்பாக நடத்தி காண்பித்தவர். அவருடைய இதில் ஒரு சுவையான அனுபவம் அது. அதை உங்களோட சொல்லணும்னு நினச்சா சொல்லிட்டு நான் அங்கே நீங்கள் இறங்கின உடனே 200 பேரையும் பஸ் வச்சு நீங்கள் அகாமடேஷன் கொடுத்து ஒவ்வொரு வேளையும் உணவு கொடுத்து சுற்றி பார்ப்பதற்கு 2 நாட்களையும் அவங்களுக்கான ஏற்பாட்டுகளை செய்து கொடுத்து அதுக்கு கைடு அரேஞ்ச் பண்ணி கொஞ்சம் ப்ரீஃபாக யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு மண்டபத்துக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும்னா அது எப்படி ஒரு காரியமாக இருந்திருக்கும். ஆனால் அதை எப்படி அவர் பண்ணியிருக்காரு பார்த்தீங்க. அதுதான் உங்கள்கிட்ட ஹைலைட் பண்ணணும் நான் நினச்சேன். அடுத்தது அதாவது ஓய்வு நேரங்களில், ஆனால் ஒரே ஒரு செகண்ட்
அதாவது அவருடைய ஓய்வு நேரத்தில் அற்புதமான த்ரில்லர் படம் பார்க்குறது தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு அவர் சொல்கிறாரு. ஆர்வலர், அதுக்கப்புறம் வந்து அவருடைய வனவிலங்கு ஆர்வலர், வைல்ட் லைஃப் அதனுடைய ஆர்வலர், மேலும் சமூகத்திற்கு திருப்பித்தர எல்லா இடங்களிலும் ஒரு வாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கின்றார். அதாவது அவங்களுடைய பிஸி ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா நெகம் கடிக்க கூட நேரம் இல்லாத பொழுது தஞ்சை நகரத்தார் சங்கம் அழைத்த போது நேரம் ஒதுக்கி தந்து இங்கு வந்திருப்பது நம் அனைவருக்கும் பெருமையான ஒரு விஷயம். அண்ணனை அறிமுகம் செய்வதனாலே என் முகம் தெரிகிறது. வாய்ப்புக்கு நன்றி.